இங்க ஒரு பொண்ணு எப்ப அழுதாலும் அவ கண்ணுல இருந்து கண்ணீருக்கு பதிலா நூடுல்ஸா வருது. அது மட்டும் இல்ல அந்த நூடுல்ஸ்லாம் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கிறதுனால இதையே ஒரு பிசினஸா பண்ணுவோம்னு அத மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போய் விக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அதோட டேஸ்ட் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போய் நெறைய பேர் ரெகுலரா வர ஆரம்பிச்சதும் அத வச்சே நல்லா காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்போ சைடுல டப்பாவ பார்த்தா நூடுல்ஸ்லாம் காலியாகிருச்சு. அதனால மறுபடியும் அழ ட்ரை பண்றா. ஆனா இவ எவ்வளவுதான் அழ ட்ரை பண்ணாலும் இவளுக்கு சுத்தமா அழுகையே வரல. அப்போ எப்படியாச்சும் அழுதே ஆகணும்னு சோகப்படத்த பார்த்தோம் அவன் அப்பாவோட அஸ்திய கீழ தள்ளி விட்டோம். அழுகுறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்றா. ஆனா எதுவுமே வேலை செய்யலன்னு தெரிஞ்சதும் அவ வளர்த்த நாய்க்குட்டிய காட்டுக்குள்ள போய் விட்டுட்டு வந்துடுறா. உடனே அந்த நாயை நினைச்சு பார்த்ததும் இவளுக்கு போற வழியிலேயே அழுக வந்துருது. இப்போ நூடுல்ஸ் கிடைச்சிட்டதுனால திரும்பவும் அவ பிசினஸ் சூப்பரா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ எப்பெல்லாம் நூடுல்ஸ் காலி ஆகுதோ அப்பெல்லாம் அவன் நாய்க்குட்டியை நினைச்சு பார்த்தே பக்கெட்டை ஃபில் பண்ணிக்கிறா. இப்போ கொஞ்ச நாள்லயே நல்லா காசு சம்பாதிச்சதும் அவளுக்காக சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணிக்கிறா. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நாய்க்குட்டியோட போட்டோ பார்த்தாலுமே இவளுக்கு அழுக வர மாட்டேங்குது. அதனால கீழே மாட்டி வச்சிருக்கிற அவ அம்மாவோட போட்டோ பார்க்கறா. அப்படி பார்த்த உடனே மறுபடியும் அழ ஆரம்பிச்சிடுறா. ஆனா அந்த நூடுல்ஸ்க்கு அவ அம்மாவை எந்த காட்டுக்குள்ள போய் விட்டான்னு தான் தெரியல.